ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு மேத்ஸ் ரிலேட்டட், அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆர்ஆர்பியில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. இது எப்படி ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக அதில் மார்க் எடுக்கலாம். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு போர்டு மேத்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அதான் நான் கொடுத்துருக்கேன். இதில் ப்ராக்கெட்டுங்கிறது இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி உள்ள பார் இருந்துச்சு அப்படின்னா பாரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கொடுக்கணும். இப்போ வந்து 5 - 2 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் வந்து 3 வரும். அதை வந்து நம்ம பாருங்கிறப்போ பாரை வச்சுலாம் கால்குலேட் பண்ணணும். டேரெக்டாக உள்ள பண்ணிட்டு நீங்கள் அந்த பாரை தூக்கிடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடுத்த டிவிஷன் இருக்குது, அது லெஃப்ட்டில் பார்க்குறப்போ அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் கூட எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து ரெண்டுமே ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். அதை நம்ம உள்ள சால்வ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து புரியும். ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சம் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த சம் வந்து நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப வந்து கரெக்டாக காட்டுறேன். ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேட்டர்னில் கேட்குறாங்க மோஸ்ட்லி. அதாவது உங்களுக்கு ஒரு 4 பேட்டர்ன் இருக்குது. இந்த 4 பேட்டர்ன் வந்து நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டிங்களா போதும். இது போக இன்னொரு பேட்டர்ன் இருக்குது, அதை நான் வந்து ஷார்ட்கட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி இப்போ ரிப்பீட்டாக ரீசெண்டில் இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்தோன்னே முடிஞ்சளவு, அதாவது வந்து P டினோட்ஸ் மல்டிப்ளே, T டினோட்ஸ் மைனஸு, அப்படி உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ புதுசாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் திடீர்னு மாற்றி போடுற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ 54 உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, P கொடுத்துருக்காங்க. ஸோ Bயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு டிவிஷன். ஸோ அந்த டிவிஷனை நீங்கள் டேரெக்டாக இப்படி கூட போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, 9. ஸோ 9 போட்டாச்சு. அடுத்து P இருக்குது. ஸோ Bயோட வேல்யூ மல்டிப்ளிகேஷன். அடுத்து 11 இருக்குது. ஸோ அடுத்த Tயோட வேல்யூ மைனஸ். ஸோ இந்த மாதிரி எழுதி வைக்கிறப்போ நம்ம டக்கு டக்குன்னு பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 13. ஸோ எம்மோட வேல்யூ வந்து எனக்கு ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே 17 அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மேக்ஸிமம் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி அடிச்சிடலாம். அப்படின்னா இங்கே நம்ம அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 - 9 = 54. இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்போ 66. நல்லா தெரிஞ்சுக்கணும். டிவிஷன் பண்ணிட்டு நான் டக்குன்னு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் பக்கத்தில் இருந்தால். அப்படி இல்லை இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மல்டிப்ளை இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இது ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து -13 இருக்குது, இங்கே ஒரு +17 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து +66 இருக்குது, இங்கே +17 இருக்குது, அதாவது 17 இருக்குது. அப்போ ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் சம் பண்ணுங்கள். சம் பண்ணிங்க அப்படின்னா 83 அப்படின்னு சொல்லி வரும். -13. இப்போ நீங்கள் வந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 70. இதான் ஆன்சர் இதுக்கு. ஸோ இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 4 மாடல் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த 4 மாடல் நல்லா கரைச்சி கொடுத்துருங்க. அது ஈஸி தான், இல்லை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து சாய்ஸ் படி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், அதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தெரியுது அப்படியே பார்க்காம நீங்கள் ஒரு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 35 நான் வந்து மைனஸ் இப்போலாம் அதே மாதிரி நீங்கள் மேலே கொடுத்துருக்க மாற்றணும். டேரெக்டாக அப்படி சால்வ் பண்ணிடக்கூடாது, மேலே கொடுத்துருக்க மாற்றி தான் பண்ணணும். ஸோ அப்போ 35 / 5 வரும். ஸோ டிவிஷன் சிம்பிளுக்கு பதிலாக என்ன போட்டுருக்காங்க, மைனஸ் போட்டுருக்காங்க. இப்போ -6. அதுபோக வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை நான் அடிக்கிறப்போ வந்து எனக்கு எவ்வளோ வரும், 7 வரும். 7. ஸோ இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ 7 + 7 -6. அப்போ என்ன அர்த்தம், 14 - 6 8 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட 1-2 உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து தேர்ட் சம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்மு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒவ்வொரு உள்ளே இருக்க ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணினா ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்மில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறப்போ டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டெப்பு அதான் நான் இங்கே மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதே கொஸ்டினை ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ 16 இங்கே வந்து இன்ட்டு போல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 6. ஸோ ஓகே, இங்கே மைனஸ் இருக்குது, இந்த சிம்பிள் ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே தப்பு பண்ணிடுவாங்க, இங்கே ப்ளஸ், ஏன்னா மைனஸ் இப்போலாம் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2 டிவிஷன் பதிலாக என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிட்டேன். இப்போ 4 இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போடக்கூடாது, இங்கே என்ன பண்ணணும், டிவிஷன் போடணும். ஸோ இதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு. ஸோ இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ். ஸோ இங்கே வந்து ப்ளஸ். அப்போ வந்து முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிவிஷன் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க, மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம இதை பண்ணுறப்போ என்ன ஆகும், ஸோ 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ எனக்கு இந்த ப்ராக்கெட்டே மொத்தமாக முடிஞ்சு, இதுக்குள்ளே 10 தான் இருக்குது. இது ரெண்டே பெருக்கிறப்போ 6ன்னு வரும். 10 6 கூட்டினா எவ்வளவு, 16. எனக்கு மொத்தமாக இது ஃபுல்லாமே முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் டிவிஷன். ஸோ இது ரெண்டே கூட்டுறப்போ 8. ஸோ அதை வந்து 8 வந்து டிவைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்ட்டு 2. நான் ஆல்ரெடி சொன்னேன், இதை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பெருக்கலாம். ஸோ 1:4 8. ஸோ இது வந்து நீங்கள் அடிக்கிறப்போ ஆன்சர் 4. இவ்வளோ தான், சிம்பிள் தான். ஆனால் நம்ம இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணால் இந்த இடத்துல அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் சேஞ்ச் பண்ணுற இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து டேரெக்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். இது வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ஈக்குவல் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும்.